சிக்ஸ்த் சென்ஸ் திங்கர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நான் இந்த ப்ராடக்ட்டை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ மார்க்கெட்டிங்காகவோ நான் பேசலைங்க. இதை முழுக்க ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் பேசலை. இது முழுக்க இதில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா ஹேர் ஆயில், இந்த மாதிரி சமையல் எண்ணெய், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கமிஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ். இதில் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நீ 10,000 ரூபா கொடு, 20,000 ரூபா கொடு, 2 மாதம் கழிச்சு உனக்கு 10 லட்சம் தரேன், 20 லட்சம் தரேன், அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்டும் கொடுத்துருவாங்க, வித் ஜிஎஸ்டி பில்லோட உங்களுக்கு தராங்க. ப்ளஸ் இதில் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. சுகருக்கு, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு, சொத்தப்புல் வராமல் இருக்கிறதுக்கு, சொத்தப்புல் வந்தால் சரியாகிறதுக்கு, இந்த மாதிரி பல உடம்புல இருக்க எல்லா தீராத வியாதிகள் கூட நீங்கள் நம்ம கம்பெனி வெஸ்டீஜ் கம்பெனியில் நீங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே சரியாகுதுங்க. அதனால தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டை இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் தவறாக ஒரு டிசிஷனுக்கு அவங்களாவே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய் நான் டப்பா வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி வச்சு நான் தெரு போய் விற்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இது நீங்கள் பொருள் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்க வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு கமிஷன் ஏறுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது உங்களுடைய டேலண்ட்டு. நீங்கள் அதை எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் நீங்கள் எத்தனை பேர்ட்ட ரீச் பண்ணுறீங்க. அதாவது இந்த மாதிரி தேவை இருக்கிறவங்களுக்கு, அவசியம் இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் வேணும், நான் ஒரு 10,000 சேலரியில் தான் இருக்கேன், 20,000 சேலரியில் தான் இருக்கேன், நான் இப்படியே என் லைஃப் போயிடுமா, நான் பெருசாக வர முடியாதா, நான் பெருசாக சம்பாதிக்க முடியாதா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, பண தேவை இருக்கிறவங்களுக்கு, பண கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை உடலில் ஏதாவது ஒரு தீராத வியாதி இருக்கிறவங்களுக்கு, சுகர் கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு சரியாக மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, நான் நிறைய ப்ராடக்ட் எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு சரியாகல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி கொண்டு அவங்கள இதை வாங்க வச்சு அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இது நல்லா இருந்து அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக வாங்கி அவங்க 4 பேர்ட்ட சொல்லி அவங்க வாங்கி இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு ஜிஎஸ்டி பில்லு, ப்ராடக்ட்டும் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் கொடுத்துட்றாங்க. பிஸ்னஸும் கொடுக்குறாங்க. நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம், அடுத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் இது மூலியமா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வெஸ்டீஜ்ன்ற இந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய பேர் சில ஒரு கஸ்டமர் கூட என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நான் ஏன் ஜிஎஸ்டி கட்டி வாங்கணும், எனக்கு நான் ரெகுலராக வாங்குற கடையில் போனால் எனக்கு டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி எனக்கு கம்மி விலைக்கே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டார். நான் ஏன் இந்த ஜிஎஸ்டி கட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. அதாவதுங்க, ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க, உலகத்தில் எங்கேயுமே எந்த கடையிலுமே எந்த ப்ராடக்ட்டுமே ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபுல்லாக டேக்ஸ் கட்டி ஜிஎஸ்டி பில்லாம் கட்டி அவர் ஒரு ப்ரைஸுக்கு வாங்கி வச்சுட்டு அதை ஒரு டேக்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி அவர் கட்டின டேக்ஸ் இல்லாமல் அவர் கட்டின ப்ரைஸோட கம்மியாக 1 ரூபா 2 ரூபா கம்மியாக வச்சு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம், இல்லை அந்த ப்ராடக்டே ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம், இல்லை அவர் உங்களை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு நான் ஏன் இதை ஜிஎஸ்டி கட்டி வாங்கணும், நான் ஏன் இதை எனக்கு கம்மி விலையில கிடைக்குதுன்னா, உலகத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி கம்மியான விலைக்கு அவங்க டேக்ஸ் கட்டி வாங்கி டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அதுவும் கம்மி விலைக்கு அவங்க வாங்கினதோட 10 ரூபா கம்மியாக வச்சு 60 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அவன் 40 ரூபாய்க்கு தான் அந்த பொருளை வாங்கியிருப்பான். ஆனால் அங்கே கவரில் 60 ரூபான்னு போட்டிருக்கோம், நான் 50 ரூபாய்க்கு தரேன், 10 ரூபா கம்மியாக தரான்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவன் உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஜிஎஸ்டி பில்லு, அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல் எல்லா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லேருந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் நம்ம கம்பெனியில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரத்துக்கு வியாபாரமும் ஆச்சு, ஹெல்த்துக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்ல ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு கம்பெனியில் இருக்குங்க. 20 வருஷமாக அந்த கம்பெனி இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், கேட்லாக்லாம் இருக்குது. ஸோ இதில் நான் பணத்தை நிறைய போடணுமா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் கட்டுற காசுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வாங்குங்க. நீங்கள் 4 பேர்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள், அவங்க வாங்க வைங்க, அவங்க வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ண அது மாதிரி உங்களுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன் வருங்க. இதில் நிறைய பேர் இன்னொரு சந்தேகம் என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி பார்த்தாலும் நான் போய் 4 பேர்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அவங்கள வாங்க வைக்கணும்ல, அவங்க வாங்கினா தானே எனக்கு கமிஷன் வரும், நான் மட்டுமே வாங்கினா எனக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது ஏதோ நான் போய் ஆள் பிடிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் கிடையாதுங்க, பிரெயின் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை 4 பேர்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி தேவை இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ரொம்ப நாள் இருக்குது, எனக்கு சரியாகலை, அந்த மாதிரி ஏதாவது வயசானவங்க, அந்த மாதிரி முடியாதவங்க,
இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 10,000 சேலரி 20,000 சேலரிலே வந்து எனக்கு ஓட்ட முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதை வாங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு தொழிலுமே வந்து நீங்கள் வந்து எடுத்தோடனே ஜெயிக்க முடியாதுங்க, உழைப்பு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஆனால் இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இதில் உழைச்சி நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த பொருளை கொண்டு போய் சேர்த்து நிறைய பேருக்கு பயன்படுத்துகிற மாதிரி நீங்களும் முன்னேறி அவங்களையும் வந்து முன்னேற்றி விட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா மாதத்துக்கு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் அசால்ட்டாக வந்து உங்களுக்கு கமிஷன் வரும், நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுபோல் 9 ways ஆஃப் இன்கம் வந்து நம்ம கம்பெனியில் கொடுக்குறாங்க. டூரிசம் கூட்டிகிட்டு போகிறாங்க, கார் லோன் தராங்க, வீட்டு லோன் தராங்க, இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான 9 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம கம்பெனியை பற்றின சில பேசிக் டீடைல்ஸ் ஐடியாவை நான் சொல்லிட்டேன். அதான் இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேர்ட்ட ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வருங்க. இப்படி தான் இதை நீங்கள் கொண்டு போகணுமே தவிர இதை வந்து நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இதனால் எனக்கு என்ன அப்படின்னா நான் பக்கத்துக்கு என்னுடைய தெருவில் இருக்க மொனக்கடையிலே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து அது உங்களோட இன்ட்ரெஸ்ட். நீங்கள் உண்மையிலே வாழ்க்கையில் ஜெயிக்கணும், டெவலப் ஆகணும், நான் பெருசாக வரணும், நான் எத்தனை நாளைக்கு இப்படி 10,000 சம்பளத்துக்கு 20,000 சம்பளத்துக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியும், எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட்டு வித் பில்லு, அதே மாதிரி ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிஸ்னஸ் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட், நான் இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்யூ.